வணக்கம். செங்கோட்டையனை கட்சியிலேருந்து அடிப்படை உறுப்பினர் பதவியிலேருந்து எடப்பாடி பழனிசாமி நீக்கிட்டாரு. எடப்பாடி பழனிசாமி அப்படி நீக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் பாஜகவிட்ட வந்து அவர் ஆலோசனை பண்ணியிருக்கிறாரு. பாஜக மேலிடம் வந்து செங்கோட்டையனுக்கு எங்களுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது, செங்கோட்டையன்களை வந்து ஒரு கட்சி தலைவராக வந்து சந்திப்பார், கட்சியோட சீனியரு அவர் சந்திக்கிறாரு, அவர் பேசுகிறாரு, அவர் சொல்கிறத நாங்கள் கேட்குறோம், அவ்வளோதான். மற்றபடி வந்து எங்களுக்கும் செங்கோட்டையனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறாந்தா எடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. அது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. கட்சி பதவிகளை பறிச்சார். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா செங்கோட்டையன்ட்டு அடிப்படை உறுப்பினர் பதவியுமே பறிச்சிட்டாரு. செங்கோட்டையனுக்கும் அதிமுகவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அதே போல் அதிமுக நிர்வாகிகள் யாராவது அவரோட தொடர்பில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்க கட்சியிலேருந்து நீக்கப்படுவீர்கள் அப்படிங்கிற மாதிரி ஒரு அறிக்கையும் விட்டார். ஆனால் செங்கோட்டையன்ட்ட வந்து அதிமுகவில் இருக்கிற சில முக்கியமான நிர்வாகிகள், குறிப்பாக எஸ்பி வேலுமணி போன்ற நபர்கள் எல்லாம் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டே இருக்கிறாங்க. என்னென்ன எப்படியோ பண்ணுறாரு, தொடர்ந்து அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு செயல்படுறாரு, கட்சியில் வந்து துரோகம் பண்ணாங்க, கட்சிக்கு வந்து இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு கட்சியில் இருக்க சீனியர்களை எல்லாத்தையுமே கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு. இது தொடர்ந்து பலகீனமாக இருக்குது, நம்ம எடுத்து சொல்ல முடியல, சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாரு. அப்புறமா அவர்கிட்ட ஏன் பேசி என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்களாம் ஒதுங்கி இருக்கிறோம். இந்த தேர்தலில் வந்து அதிமுக ரெட்டை சின்னம் இது ரொம்ப முக்கியமானது ஒரு விஷயமா பார்க்கப்படுறதுனால நாங்கள் அவர் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி அவர் நினச்சிக்கிறாரு. நாங்கள் அவர் கட்டுப்பாட்டில் இல்லை. அதனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் குரல் கொடுத்தது ஒரு சரியான விஷயந்தான் அப்படிங்கிற மாதிரி செங்கோட்டையனுக்கு ஆறுதலாக முக்கியமான தலைவர்கள் எல்லாமே பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா 6 பேர் கொண்ட குழு தான் எடப்பாடி பழனிசாமிகிட்ட ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி போய் பேசினாங்க. அந்த குழுவில் இருக்காங்க யாருமே இப்போ செங்கோட்டையன் கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட பிறகு பார்த்தீங்கன்னா அவங்களும் பெருசாக பேசலை. பாஜகவும் வந்து செங்கோட்டையனை வச்சு ஒரு கேம் விளாண்டு அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக செங்கோட்டையனை பயன்படுத்தினாங்க. செங்கோட்டையனை பயன்படுத்திட்டு இப்போ செங்கோட்டையனுக்கு ஒரு நெருக்கடியை உருவாக்கும் போது பாஜக கலந்துக்குச்சு. என்ன அடுத்து ஓபிஎஸ் ஆக்கிட்டாங்களா செங்கோட்டையனை அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் இருக்குது. ஆனாலும் பார்த்தீங்கன்னா பசும்பொண்ணுக்கு அவர் போகிறது தான். எப்பயுமே செங்கோட்டையன் போவார். இந்த தடவை வந்து ஓபிஎஸோட போயிட்டார், அவ்வளோதான். எடப்பாடி பழனிசாமி போகும்போது வரீங்களா அப்படின்னு கேட்டுக்கணும். ஜெயலலிதா காலகட்டங்கள்லேயே பார்த்தீங்கன்னா ஜெயலலிதாவுக்கு முன்னாடியே போய் பசும்பொண்ணில் தங்கி எல்லா ஏற்பாடுகளையும் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ஒரு நபர் தான் செங்கோட்டையன். செங்கோட்டையனுக்கு தென் மாவட்டங்களில் ஒரு செல்வாக்கு இருக்குது அப்படிங்கிறது எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லா தெரியும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை வந்து புறக்கணிக்கணும், நிராகரிக்கணும், செங்கோட்டையனுக்கு எதுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்துருச்சுல்ல. வந்த பிறகு செங்கோட்டையனை வந்து அவர் வந்து பெருசாக எடுத்துக்கவே இல்லை. அப்போ செங்கோட்டையன் வந்து அங்கே போய் தானே ஆகணும். பொங்கல்ல எடப்பாடி பழனிசாமி கண்டிப்பாக தனக்கு சீட்டு தரப்போகிறது இல்லை அப்படிங்கிறது முடிவாயிடுச்சு. அப்படியே சீட்டு கொடுத்தாலும் தோக்கடிச்சிருவார் அப்படிங்கிற ஒரு விஷயமும் அவருக்கு தெரியுது. இருந்தாலும் செங்கோட்டையன் வந்து எப்படியாவது நம்மளுடைய செல்வாக்கை திரும்பவும் நம்ம கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறார். அதனால தான் அவர் வந்து ஓபிஎஸோட காரில் போனார். அப்புறமா அங்கே டிடிவி தினகரனை சந்தித்தார், சசிகலாவை சந்தித்தார், பேசினார். இந்த அணி வந்து கண்டிப்பாக வந்து அதிமுக ஒருங்கிணைப்புக்கு மிக முக்கியமான ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது தான் செங்கோட்டையன் சொன்னார். எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக எதுவுமே அவர் பெருசாக பேசவே இல்லை. ஆனால் ஓபிஎஸ் பேசினார். ஓபிஎஸ் என்ன பேசினார், நாங்கள் அதிமுகவில் பிரிஞ்சு கிடக்கிற சக்திகள், நாங்கள் அனைவருமே வந்து ஒரு குடையின் கீழே வந்து சேர போகிறோம், ஒருங்கிணைந்த ஒரு அதிமுக உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். மீண்டும் அதிமுக ஆட்சியில் உட்கார்றதுக்கு இந்த ஒருங்கிணைந்த அதிமுக மிக முக்கியமானது. அதுக்கான சபதத்தை பசும்பொன்னில் முத்துராமலிங்க தேவர் சமாதியில் வந்து எடுத்துருக்குறோம். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் அந்த சபதம் எடுத்துருக்குறோம் அப்படின்னு சொன்னார். ஆனால் எங்கேயாவது எடப்பாடி பழனிசாமியை வந்து விரட்டணும், அதிமுக வந்து ஆட்சிக்கு வரக்கூடாது, தோக்கணும் அப்படின்லாம் பேசலாம். அவங்க திமுக ஆட்சியை விரட்டணும், ஆனால் ஒருங்கிணைந்த அதிமுகனால தான் அது சாத்தியம். அது அப்படி இல்லை அப்படின்னா கண்டிப்பாக வந்து எடப்பாடி பழனிசாமி திரும்பவும் அதிமுக ஆட்சிக்கு கொண்டு வர முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. டிடிவி தினகரனும் அதே தான் பேசியிருந்தார். துரோகத்தை வீழ்த்தணும், துரோகத்தை வீழ்த்துட்டு அதிமுக ஆட்சியை கொண்டு வரணும். துரோகத்தை வீழ்த்தணும்னா துரோகம்னா யார், துரோகினா யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும். அதுக்கப்புறம் தான் திமுக. வந்து ஜெயலலிதாவின் தொண்டர்கள் இவங்க எல்லாமே ஒருங்கிணைஞ்சு ஒரு உண்மையான அதிமுக மேலே ஒரு பாசமுள்ள ஒரு நபர்கள் யார் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி செயல்படுவாங்க இந்த தேர்தலில், 2026 தேர்தலில். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி நடவடிக்கை சுத்தமாக அதிமுக தொண்டர்கள் யாருக்குமே பிடிக்கல. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்கள் கண்டிப்பாக வந்து அதிமுக தொண்டர்கள் எல்லாருமே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோடு சேர்ந்து பணியாற்றுவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். அவர் துரோகத்தை வீழ்த்துவோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறார். அதிமுக வந்து எதிரி கிடையாது, அதிமுக வழி நடத்துகிறவர் எடப்பாடி பழனிசாமி, எடப்பாடி திமுக இது மட்டும்தான் எனக்கு எதிரி அப்படின்னு சொல்லிட்டார். இப்போ செங்கோட்டையன் வந்தது எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. ஒருங்கிணைப்புகளில் வந்து செங்கோட்டையன் வந்து செயல்படுறாரு அப்படிங்கும்போது நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க.
இப்போ வந்து செங்கோட்டையனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, அதிமுகவுல ஒரு பொதுக்குழு உறுப்பினர், எம்எல்ஏ, அது இல்லாம பார்த்தீங்கன்னா, அமைப்புச் செயலாளர் இப்படி எல்லா பதவியிலும் இருந்தார். அவர டக்குன்னு உடனே எடப்பாடி பழனிசாமினால நீக்க முடியுமா? இப்போ ஓபிஎஸ் எல்லாம் பொதுக்குழு கூட்டி நிப்பாட்டினாங்க. அதேபோல இவர நிப்பாட்டியிருக்காங்களா? கட்சி ரீதியான ஒரு நடவடிக்கை, கட்சி ரீதியான நடவடிக்கை எடப்பாடி பழனிசாமினால எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. மூத்த நிர்வாகிகளோட ஆலோசனை பண்ணியிருக்காரு. மூத்த நிர்வாகிகள் யாரு? எஸ்பி வேலுமணி என்ன சொன்னாரு? கேபி முனுசாமி என்ன சொன்னாரு? திண்டுக்கல் சீனிவாசன் என்ன பேசினாரு? இதெல்லாம் வந்து அவங்களுக்கெல்லாம் பேசல. வந்து பேசினவங்க, அவருக்கு ஆலோசனை சொன்னவங்க யாருமே இப்போ அவர் கூட இல்ல. எடப்பாடி பழனிசாமி யார் பேச்சையும் கேட்குற மாரி இல்ல. அப்புறம் எப்படி வந்து நிர்வாகிகள்லாம் இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் குடுக்குற மாசம் மாசம் கப்பம் கட்டுற அந்த கப்பத்துக்கு அப்படியே கட்டுப்பட்டு இருக்கிறாங்களே ஒழிய, மற்றபடி வந்து இந்த தேர்தலில் தோத்தாங்க அப்படின்னா, கண்டிப்பாக திரும்பவும் ஆட்சி அமைக்க முடியாது சூழ்நிலை அதிமுகவுக்கு வந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பாக அவங்க வந்து இதை தவிர்த்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் அப்படின்னா, கட்சி கட்டுக்கோப்பாகவும் வலிமையாகவும் என் பின்னாடி தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அது ஓரளவுக்கு உண்மைதான். அவர் சொல்கிறது உண்மைதான். ஆனால் கட்டுக்கோப்பா எப்படி இருக்குங்கிறது பின்னணியில் இருக்கிறல அந்த ஒரு விஷயம். அந்த விஷயத்தை ஆராய்ஞ்சு பார்த்தா தான் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்பாட்டில் கட்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறது தெரியும். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தென் மாவட்டங்களையும் டெல்டா மாவட்டங்களையும் பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு வாக்கு வங்கிகள் சரியாகவே இல்லை, அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ கடந்த தேர்தலில் அதிமுக வாங்கின வாக்கு வங்கிகள் எவ்வளவு? கன்னியாகுமரியில் நாடாளுமன்ற தேர்தலில் எத்தனை தொகுதியில் டெபாசிட் போச்சு? நாடாளுமன்ற தேர்தலே டெபாசிட் வாங்க முடியாத அளவுக்கு ஒரு கட்சி பலகீனமாயிருச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுதா? ஏன்னா ஒரு 500, 1000, 2000 இந்த மாதிரி ஓட்டு வித்தியாசத்தில் வந்து திமுக அதிமுகக்குள்ள ஒரு போட்டி பயங்கரமாக வரும். அதில் வந்து அதிமுக அதிக அளவில் வெற்றி பெறக்கூடிய இடங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா டெபாசிட்டை இழந்திருக்கு. இது கண்கூட வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு நல்லாவே தெரியும். ஆனால் வந்து அவர் வந்து நான் வந்து இது வயல்வெளி, இந்த வயல்வெளியில் அவர் விவசாயிங்கிறத அடிக்கடி நிரூபிக்க பார்ப்பார். நான் இது களையெல்லாம் பிடுங்கி போடுறேன்னு. உண்மையான கலையே எடப்பாடி பழனிசாமி தான். அதிமுகவோட உண்மையான கலை எடப்பாடி பழனிசாமி தான். அந்த கலையை பிடுங்கி போடணும். அந்த கலையை பிடுங்கி போடுறதுக்கு தான் இப்போ செங்கோட்டையன் ஒரு முயற்சியை எடுத்திருக்கிறார். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. கட்சி ஒற்றுமைக்கு நான் 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து குரல் கொடுத்துக்கிட்டே தான் இருக்கிறேன் அப்படின்னு செங்கோட்டையனும் பதில் சொல்லியிருக்காரு. ஆனால் இவர் 6 மாதத்துக்கு முன்னாடி நாங்கள்லாம் போய் பேசின ஒரு விஷயத்தை அப்படிலாம் யாருமே வந்து என்னை யாருமே சந்திக்கலையே, பேசலையே. இந்த எஸ்பி வேல்மணி இந்த தம்பி இங்கே தானே இருக்கிறாரு, கேட்டு பாருங்கன்னா அவர் எஸ்பி வேல்மணி ஒரு நமட்டு சிரிச்சார். அப்பயே எல்லாத்துக்கும் தெரியும், என்னைய வச்சுக்கிட்டே இவ்வளோ அப்பட்டமான பொய்யை ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருந்தார். அதை நினச்சார். அவர் நினைக்கிற விஷயங்கள் எல்லாமே இந்த மீடியாக்களில் பார்க்கும்போது தெரியுதுல்ல. இல்லையே அப்படிலாம் நாங்கள் போய் சந்திக்கலேன்னு மறுதளித்து எடப்பாடி பழனிசாமி முன்னாடி எஸ்பி வேலுமணி பேசியிருக்கணும். ஆனால் அப்படி பேசாமல் ஒரு நமட்டு செருப்பு எடப்பாடி பழனிசாமி பேச்சுக்கு ரியாக்ஷன் கொடுத்தாரு. அந்த ரியாக்ஷனே வந்து எடப்பாடி பழனிசாமி பொய் சொல்கிறாருன்னு தெரிஞ்சது. இப்போ செங்கோட்டையன் அதை தான் சொல்லிகிட்டு இருக்காரு. நாங்கள் போய் பேசின ஒரு விஷயத்தையே வந்து எங்களை யாருமே சந்திக்கவே இல்லை, பேசவே இல்லை அப்படின்னு சொல்லி ஒரு அப்பட்டமான ஒரு பையன் தான் பேசுகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னார். அது இல்லாமல் ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து செங்கோட்டையன் அவருடைய ஆதரவாளர்கள்லாம் சொல்லும்போது செங்கோட்டையன் வந்து பாஜக மேல் இடத்துல வந்து பேசுகிறாரு. பேசும்போது அவர் வந்து அமித்ஷாவை சந்திக்கிறாரு. எஸ்பி வேலுமணி தான் அமித்ஷாவை சந்திக்க கூட்டிகிட்டு போகிறாரு. இவங்கெல்லாம் வந்து ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வாங்க. ஏன்னா ஏற்கனவே அமித்ஷா வந்து 2021 வலியுறுத்திட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமிகிட்ட. நீங்கள் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குனா தாங்க நம்ம கூட்டணி வைக்கிற கட்சிகளும் வெற்றி பெறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இவர் எடப்பாடி பழனிசாமி அதை கேட்கல. அதனால் வந்து வேலுமணி செங்கோட்டையன் 2 பேரும் அமித்ஷாவை சந்திக்கிறாங்க. அமித்ஷாட்ட சொல்கிறாங்க, நல்ல பாயிண்டாக இருக்குது, நீங்கள் செய்யுங்க, உங்களால் முடிஞ்சால் நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் வந்து செங்கோட்டையன் நிர்மலா சீதாராமனை சந்திக்கிறாங்க. அவங்களுக்கு தமிழக அதிமுகவோட என்ன நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்களும் வந்து ஒருங்கிணைந்த அதிமுக உருவாக்குறதுக்கான ஒரு முயற்சியை எடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. செங்கோட்டையன் அதுக்கப்புறம் தான் இதில் வந்து மும்முரமாக செயல்படுறாரு. செயல்பட்டால் இப்போ பாஜக எடப்பாடி பழனிசாமியை சப்போர்ட் பண்ணிருச்சு, செங்கோட்டையனை நடுத்தூரில் நிப்பாட்டிடுச்சு. அதுதான் உண்மையான ஒரு இது. சரி, இவங்கெல்லாம் முக்கியமான முடிவுகள்லாம் எடுத்துட்டாங்க. இவங்களுக்குன்னு ஒரு வாக்கு வங்கி இருக்குது, அதை மறுக்கவே முடியாது. எடப்பாடி பழனிசாமிக்கெல்லாம் இப்போ ஓபிஎஸ்க்கு செல்வாக்கு இருக்குது, டிடிவிக்கு செல்வாக்கு இருக்குது, செங்கோட்டையனுக்கு கொங்கு பகுதியிலையும் செல்வாக்கு இருக்குது. அதே போல் பார்த்திங்கன்னா சசிகலாவுக்கும் செல்வாக்கு இருக்குது. இவங்கெல்லாம் ஒருங்கிணைந்து இவங்கெல்லாம் வந்து தனியாக அதிமுகவை எதிர்ப்பாங்களா திமுகவை எதிர்ப்பாங்களா அப்படின்னா இவங்களுடைய நோக்கம் வந்து இப்போதைக்கு அதிமுகவை கைப்பற்றுறது மட்டும்தான். அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி கையிலேருந்து இது பண்ணணும், பிடுங்கணும்.
பிடுங்கணுங்கிறத விட உண்மையாக அதிமுக வந்து ஒரு சரியான பாதையில் கொண்டு போகணும். இனிமேல் சரியான பாதையில் கொண்டு போக முடியுமா அப்படின்னா, இந்த தேர்தலோட அதிமுக அழிஞ்சிடும். பீகார் தேர்தல் முடிஞ்சிட்டு வந்த பிறகு பாஜக வேறு நடவடிக்கைலாம் எடுத்து அதிமுகவை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படின்னு அதிமுக தொண்டர்கள் எல்லாமே பயப்படுறாங்க. அது உண்மையாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமியோட நடவடிக்கை சுத்தமாக சரியில்லை. இப்போ கிட்டத்தட்ட வந்து பாஜக ஒரு 70 தொகுதி கேட்குது அப்படின்னா கொடுத்து தான் ஆகணும். எடப்பாடி பழனிசாமி கொடுக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது, சொல்லி பார்க்கட்டுமே. அதுக்கப்புறம் எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பாக தெரியும். 70 தொகுதிகள்ங்கிறது பாஜக வந்து கொங்கு பகுதியில் கேட்குறாங்க. கோவை, திருப்பூர், சேலம், கன்னியாகுமரி, நாகர்கோவில் இந்த தொகுதிகளில் 70 தொகுதிகளை கொடுத்தா அதிமுக தொண்டர்கள் அதை பார்த்துட்டு இருப்பாங்களா? இல்லை அந்த இடத்துல வந்து அதிமுக சார்பாக கடந்த முறை போட்டி போட்ட வேட்பாளர்கள் வந்து இது பண்ணுவாங்களா, விட்டு கொடுப்பாங்களா? ஆனாலும் வந்து இப்போ விட்டு கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வேட்பாளர் நிறைய பேர் வந்து நம்ம போட்டி போடலாமா வேணாமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு சூழ்நிலைகள் மாறிப்போச்சு அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. எடப்பாடி பழனிசாமி இது எதையுமே புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாரு அப்படிங்கிறதான் மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டாக இருக்குது. இப்போ எடப்பாடி பழனிசாமிகிட்ட என்ன இருக்குது? எடப்பாடி பழனிசாமிகிட்ட கட்சி இருக்குது, சின்னம் இருக்குது. சின்னத்துக்கு கையெழுத்து போடக்கூடிய அளவுக்கு அவர்கிட்ட ஒரு பலம் இருக்குது. ஆனால் தற்காலிக போச்சுனால தான் இருந்தாலும் அவர் கட்சி சின்னத்துக்காக அவர் கையெழுத்து போட முடியும். அதனால் பாஜகவோட ஆதரவோட தான் இப்போ வந்து பாஜக ஒரு நெருக்கடியை கொடுக்கும்போது இதெல்லாம் எனக்கு சாத்தியமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியும் வருது. அதை தாண்டி பார்த்திங்கன்னா ஒன்றிய செயலாளர், வட்டச் செயலாளர், பகுதிச் செயலாளர் அப்படின்னு சொல்லி நிர்வாகிகள் எல்லாருமே எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிறாங்க. ஆதரிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கிற விஷயம்லாம் எல்லாத்துக்குமே தெரியும். இப்போ வந்து எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையன் மேலே நடவடிக்கை எடுத்த பிறகு யாராவது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக பேசுவாங்களா? பேசுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆனால் எடப்பாடி பழனிசாமி நான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது தப்புன்னு சொல்கிறதுக்கு கூட எல்லாருமே தயக்கம் காட்டுறாங்க. எதுக்காக அவருக்கு போயிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு அவருக்கு புத்தி சொன்னாலே பிடிக்க மாட்டேங்குது. அவர் தான் இருக்கிறதுலே அதிமுகவிலே இருக்கிற அறிவாளிகளே மிக சிறந்த அறிவாளி யாருன்னா எடப்பாடி பழனிசாமி தான். அவரே நம்பிக்கிட்டு இருக்காரு. அப்படி நம்பிக்கிட்டு இருக்கவர்கிட்ட போய் நம்ம என்னத்தை பேசுகிறது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் ஒதுங்கி போயிடுறாங்க. நம்ம தொகுதியில் எம்எல்ஏ ஆக முடியுமான்னு பார்ப்போம், அதுக்கப்புறமா ஜெயிக்கிற முடியுமான்னு பார்ப்போம். ஒருவேளை ஜெயித்தோம் அப்படின்னா திரும்ப அதிமுக ஆட்சிக்கு வரப்போகிறதில்ல. ஜெயித்த பிறகு திமுகவோட பேச்சுவார்த்தையை நடத்தி, இல்லை யார் ஆட்சி அமைக்கிறாங்களோ அவங்களோட பேச்சுவார்த்தையை நடத்திட்டு ஏதாவது ஒரு நல்ல போஸ்டிங்கை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த சைடு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்கிறாங்க. எல்லாருக்குமே வந்து இப்போது எடப்பாடி பழனிசாமியோட நெருக்கமாக இருக்கிறவங்களுக்கெல்லாம் செந்தில் பாலாஜி போல் நமக்கு ஒரு வாய்ப்பை திமுக ஏற்படுத்தி கொடுத்தால் நம்மளும் அங்கிட்டு ஓடிடலாம் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தில் இருக்கிறாங்க. சரி, இவங்க இப்போ அதெல்லாம் விட்டுருவோம். இவங்க செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், சசிகலா இவங்க 4 பேருமே என்ன செய்ய போகிறாங்க? அரசியலில் வந்து அவங்களுக்குன்னு ஒரு எதிர்காலம் வேணும்ல. அரசியல் ஏதாவது ஒன்று பண்ணி ஆகணும்ல. ஒன்று தாவேக்கோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. எடப்பாடி பழனிசாமி தாவேக்கோட பேச்சுவார்த்தை நடத்தி முடித்து பார்த்துட்டாரு. தாவேக்கா வந்து ஒன்றுமே முடிவே எடுக்க முடியல, அவங்க வேறு லைனில் இருக்கிறாங்க. அப்படிங்கும்போது எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கல. அதனால அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு சங்கடம் இருந்துக்கிட்டே இருக்குது. அதை தாண்டி பார்த்தீங்கன்னா தாவேகா நம்ம கூட கூட்டணி வராது அப்படின்னு தெரிஞ்ச போது பாஜக வச்சு ஒரு அழுத்தம், நெருக்கடி எல்லாமே தாவேகா கொடுப்பாங்க. அந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி தாவேகா அவங்க தலைமையில் ஒரு கூட்டணியை உருவாக்குவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த மூவர் அணி இருக்குல்ல, செங்கோட்டையன், ஓபிஎஸ், டிடிவி தினகரன், இவங்க தாவேகாவோட கூட்டணி வைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஜனவரிக்கு அப்புறம் நான் பேச்சுவார்த்தை நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இதை தாண்டி பார்த்திங்கன்னா இன்னொரு வாய்ப்புமே இருக்குது. இப்போ சமீப காலமாக அண்ணாமலை வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிருப்தியில் இருந்துக்கிட்டே இருக்கிறார். பாஜக மேலே அதிருப்தியில் இருந்துக்கிட்டார். பாஜக அவரை பெருசாக கண்டுக்கவே இல்லை. அதனால் அவர் வந்து நான் வந்து தனியாக விவசாயம் பார்க்க கிளம்பிடுவேன் அப்படிங்கிற மாதிரி அவர் பேசிகிட்டு இருக்கார். விவசாயம் பார்க்க போயிடுவேன், விவசாயம் பண்ண போகிறேன் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதே சமயத்தில் வந்து அவரும் வந்து சமீபத்தில் ஒரு செய்தியாளர் சந்திப்பில் சொன்னது, பிடிச்சா பாஜகவில் இருப்பேன், இல்லைன்னா வெளியே போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டார். வெளியே போயிட்டு அவர் விவசாயம் பார்க்க போயிடுவாரா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, அவரும் அரசியல் பண்ணணும்னு ஆசை தான் இருக்குது. அவருக்கும் வந்து கொங்கு பெல்ட்டில் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்குது. ஓபிஎஸ் எப்படி எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காதோ, டிடிவி தினகரனை எப்படி பிடிக்காதோ, இப்போ செங்கோட்டையனை எப்படி வந்து ஓபிஎஸ்க்கு பிடிக்காதோ, அதே போல் அண்ணாமலையும் எடப்பாடி பழனிசாமிக்கு பிடிக்காது, அண்ணாமலைக்கும் எடப்பாடியை பிடிக்கவே பிடிக்காது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவர் தனியாக அரசியல் பாஜக வந்து தொடர்ந்து நெருக்கடியை கொடுக்குது, தொடர்ந்து வந்து அவரை கண்டுக்கல. அவர் வந்து ரொம்ப வேதனையோடு தான் அன்றைக்கி பேசியிருக்கிறார். பேசின அந்த விஷயங்களை தாண்டி அண்ணாமலை வந்து தனியாக ஒரு கட்சி ஆரம்பிக்கிறாரு, இல்லை கூட்டணி வைக்கிறாரு. கட்சியை ஆரம்பிக்க முடியாது இந்த சமயத்தில். அவர் ஒரு வேளை ஒதுங்கி நானும் வந்து இப்போ தான் அண்ணாமலை அன்பு நற்பணி மன்றம்னு ஒன்று இருக்கு. அந்த நற்பணி மன்றம் வந்து அப்படியே வந்து ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன் இவங்களோட கூட்டணி வச்சா கொங்கு பெல்ட்டில் அண்ணாமலை, செங்கோட்டையன் இவங்களோட காம்பினேஷன் நல்லா ஒர்க் அவுட் ஆகும்.
இது வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய ஒரு நெருக்கடியை கொடுக்கும். ஒருவேளை பாஜக எடப்பாடி பழனிசாமியோட பேச்சுவார்த்தை முடிக்கும்போது, எடப்பாடி பழனிசாமி பிகு பண்ணாரு அப்படின்னா, எடப்பாடி பழனிசாமியோட பாஜக கூட்டணியை வச்சு அண்ணாமலை தனியா, "நீ அவங்களோட கூட்டணி வையி" அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால யாருக்கு லாபம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திமுகவுக்கு தான் லாபம். திமுக ஏற்கனவே செந்தில் பாலாஜியை களத்தில் இறக்கி விட்டு செயல்பட்டுட்டு இருக்காங்க. அவங்களும் நல்லா தான் செயல்படுறாங்க. அப்படி இருக்கும்போது திமுக இந்த தடவை கொங்கு பெல்ட்டை விடவே விடாது. எவ்வளவு இது பண்ணாலும் அடித்து நவுத்தி தூக்கி கொண்டு வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ ஒன்று வந்து இந்த மூவர் அணிக்கு ஒன்று தாவேகா சைடு வாய்ப்பு இருக்குது. தாவேகா சைடு வாய்ப்பு இருந்தாலும் விஜய் வந்து கொஞ்சம் தயக்கம் காட்டுறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் இவங்களுக்கு அண்ணாமலை ஒரு வாய்ப்பு இருக்குது. அண்ணாமலை, ஓபிஎஸ், டிடிவி தினகரன், செங்கோட்டையன், சசிகலா இந்த மாதிரி ஒரு ஐவர் அணி வந்து ஒன்று சேர்ந்து இந்த தேர்தலை சந்தித்தாங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் அதிமுக அழிஞ்சிரும். இதை தான் வந்து பாஜக விரும்புது. எடப்பாடி பழனிசாமிக்கு இது நல்லா தெரியும். நம்ம இருக்கும்போதே அதிமுகவை அழிச்சிட்டு போயிடுவோம். நமக்கு பின்னாடி அதிமுக கட்சி வளர்ந்து யாராவது ஒருத்தவங்க முதலமைச்சர் ஆனாலும் அது வந்து தனக்கு பிடிக்காது. அதிமுகவோட கடைசி முதல்வர் நான் தான் அப்படிங்கிற ஒரு பேராவது நிற்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் இருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.